சித்துப்பா நீங்க என்ன கூப்பிட்டு நாயாடா நீ என்ன கூப்பிட்டியா? இல்ல சாப்பிட்டியா? சித்துப்பா எங்க சித்துப்பா ஓட்டு விட்டாங்க கொடுக்க மாட்டா என்ன பத்தி திருப்பா வாயில குத்துருவா. சித்துப்பா எத்தனை பள்ளிக்கு 9 பல்லா இருக்க மாட்டேன் ஆகாட்ட பையா கூட கம்மா செத்து போனா 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 தடி வெட்டி நல்ல தர கட்டு தடி வெட்டி நல்ல தர கட்டு ஆத்து மலை அள்ளி மம்மாட கொல்லி ஆத்து மலை அள்ளி வேடா புள்ள கொல்லி ஆத்து மலை அள்ளி வேடா புள்ள கொல்லி ஆத்து மலை அள்ளி வேடா புள்ள கொல்லி பையா கூட ஒண்ணுமே புரியல. அனந்தா ஒரு அரடி உடையில அரஜானி இல்ல பார்த்தா பீர் பாட்டில் வயிறுனா இருக்கிறான். காடு காட்டுறான் பையனே இப்படி ஈட்டு போட்டு அடிக்கிறானே சிக்கமா இருக்கியோ நாளைக்கு செத்துறியோ அம்மா சரி மாடு புட்டியா நம்ம சேவனா நின்னுந்தோம் எவனா ஒருத்த ஓடியாண்டா கரகாடு சுத்துறான் கேட்காது கேள்வி ஈத்து போட்டு வாங்குறானு அவன் சத்தியமா அப்படி வந்துருப்பான். இல்லடா 10 பேர் வச்சோம் அச்சா பைத்துக்கார தூத்துருவோம். நான் பண்றது என்ன பண்ண தெரியுமா அம்மா தூத்துருவேன் என்ன பண்ணமா தெரியுமா அம்மா திருக்கோளூர்ல மகாராஜா வணக்கம் அவளை நின்றுமா லட்சுமி குரு சபை மாதா பிதா குரு தெய்வம் மாதா பிதா குரு தெய்வம் நம்ம கம்பெனி வாஜா வாஜா இருக்கும் நம்ம கம்பெனி அலுவலகம் இந்த சிறுவன் வணக்கம் ஆறு ஊத்து பார்த்தா
சப்புன்னு விட்டுருமா? மகாராஜா நீங்க கை மேல தூக்கணும்னு சப்புன்னு விட்டணும். யாரு அப்ப அந்த பேர் இல்லையா? தம்பி மகாராஜா விளக்கப்படுத்தி விட்டுதா? விளக்கம் பிடிச்சு விட்டது. பீமஜன ஆமா தம்பி யாரா பிறந்து யாராருக்கு? பாண்டுமகனுக்கு, பாண்டுமகராஜனுக்கு, குசுமா தேவிக்கு, குசுமா தேவிக்கு, மாத்ரா தேவிக்கு, மாத்ரா தேவிக்கு நான் பிறந்த பிள்ளைகளோ மொத்தம் ராஜாக்கள், மொத்தம் ராஜாக்கள். ஆமா பங்கு பங்காளி இருக்கார்கள். அவர் யாராரு? திருவாட்டு மன்னனுக்கு, மன்னனுக்கு, காந்தாரி அம்மைக்கு, காந்தாரி அம்மைக்கு பிறந்த பிள்ளைகளோ மொத்தம் 100 பேர். ஓய் அப்பா அந்த திருவாட்டு மன்னனுக்கு, காந்தாரி அம்மனுக்கு, காந்தாரி அம்மைக்கு பிறந்த பிள்ளைகள் 100 பேரா? மொத்தம் 100 பேர். ஆனா அந்த திருவாட்டு மன்னனை பாராட்டுண்டா. அவுத்துட்டு பாம்பத்தை இறுகி கட்டக்கானா எந்த வேலையுமா போகணும். ஒரே வேலையா தான் 100 புள்ள பெத்துட்டு இருக்கிறான். மச்சான் தங்கவேலு தராமோ வா மச்சான் வாங்கிடா. சை ஐயா 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 என்ன கூட்டி மாதிரி கஷ்டம் கொடுக்க இல்லப்பா. இவன் என்ன பண்ணா தெரியுமா? அம்மா நாளைக்கு போ மருமா பல்ல புடிவிடுவான். பல்ல 2 புடிவிடுவா போ. மொத்தம் 105 பேர். 105 பேர். ஆமா 105 சிறு பிள்ளைகள். ஆமா அது நரத்து ஒரு மைதானத்துல 105 பேரும் விளையாடி கொண்டிருந்தீங்க. ஆமா அப்ப பார்த்தா நாரத மகாமுனிவர் இந்த சின்னஞ்சிறு வயசுல இவ்வளவு ஒத்திமா இருந்து விளையாடல. ஆமா இவங்களுக்கு எல்லாம் ஒரு பரிசு கொடுக்க வேண்டும். இந்த சின்னஞ்சிறு வயசுல அருமையா விளையாடல அப்படி பாராட்டி ஒரு பரிசு கொடுக்கணுமே அப்படின்னு நாரத மகாமுனிவர் சொன்னார். உடனே அப்படி என்ன பரிசு கொடுத்தார்? என்ன பரிசு? பெருத்த பலாகனி கொடுத்தார். ஓ பெருத்த பலாகனி கொடுத்தார். ஆமா அட பிள்ளைகளா இங்க ஓடி வாங்க அப்படி சொன்னாரு. 105 பேர் வரணும் பார். அப்ப பார்த்தா துரியோதன கையில இந்த பெருத்த பலாகனி கொடுத்து இது நீங்க சாப்பிடுங்க, இத பங்கு எடுத்து சாப்பிடுங்க அப்படி சொல்ல. அப்ப பலாபத்து வாங்கின துரியோதன வாங்கி அவ இரண்டாக பிளந்து அதுல இருக்கிற சோலைய எடுத்து பார்த்தா மொத்தம் 105 சோலை தான் இருந்தது. ஓத பெலா சோலையில மொத்தம் 105 சோலை இருந்துச்சு. ஆமா அண்ணன் எத்தனை பேர்? 105 பேர். 100 பேர் 5 பேர். ஆமா ஆளுக்கு ஒண்ணு கொடுத்து வந்தா உடனே அப்ப வாச்சு என்னடா இது அவனுக்கு மட்டும் 100 சோலை நம்மளுக்கு மட்டும் 5 சோலை அப்படின்னு ஏன்னா கோவம் ஏற்பட்டு தம்பி குடுன்னு எழுந்து இந்த திருவாரூர் கைத்த புரடி இருக்கு பாரு. ஆமா இந்த கைத்த புரடியில நோய்க்கு ஒரு குத்து விட்டுண்டா தம்பி. ஆமா என்ன காரணம்? ஏன் அடிச்சீங்க? அந்த பிளாவை எத்தனை சோலை இருந்தது? 105 சோலை. அந்த 105 சோலையில எங்களுக்கு 52 சோலை. உங்களுக்கு 52 சோலை, அவங்களுக்கு 52 சோலை. ஓஹோ பாதியா பங்கு பிரிச்சு குடுறா அப்படி கேட்டு அப்ப திருவாரூர் பார்த்தா இந்த சின்னஞ்சிறு வயசுல இவன் இவ்வளவு திறமையா இருக்கிறானு இந்த பெலா சோலையில பாதி பாக கேட்கிறானு. ஆமா ஒரு காலத்து நாட்டுல ஏன்டா பங்கு கேட்க மாட்டான்? நாட்டுல பங்கு கண்டிப்பா கேட்பீங்க அப்படின்னு என்ன பண்ணா? அவன் என்ன செய்தான்? எங்களை கொல்வதற்காக சாப்பாடு விசத்தை கலந்தா குளிக்கிறமே குளத்துல புரு ஊசி நாட்டி வைத்தான். படிக்கிறமே போயில பாம்பு விட்டான். நடக்கிறமே வயில நச்ச முள்ள நாட்டி வைத்தான். தகவல் சித்துப்பா இந்த பக்கம் நச்சு போட ஆளு இல்ல. சித்துப்பா இந்த பக்கம் பேச ஆளு வா. அவன் என்ன பண்ண தெரியுமா? பாகு கேட்கிறானே ராஜாவை கொல்வதற்காக சாப்பிடுற சாப்பாட்டுல விஷத்தை கலந்தான். நடக்கிற வயல நச்சுமுள்ள நாட்டினா குளிக்கிற குளத்துல கூறு வச்சு நாட்டினா சாப்பிடுற சாப்பாடுல விஷத்தை கலக்கிறான். நடக்கிற வயல நச்சுமுள்ள நாட்டா குளிக்கிற குளத்துல கூறு வச்சு சாப்பிடுறான். படுகிற பாயில பாம்புகளை விடுறான். ஏண்டா நடக்கிற வயல முள்ள அடிச்சவன் பாய்ந்துதான் சத்திரமே இல்ல. இவன் என்ன பண்ண தெரியுமா? அம்மா
ஐயா தம்பி அதனால நான் யாரும் தப்பித்து வந்தோம். யாரால மாமா கோபாலகண்ணன் அவர்களால தப்பித்து வந்தோம். அப்ப என்ன செய்தா அடியில் என்னடா எழுப்புவா கடகால எடுத்து கருகளை போட்டு செவரு வைப்போம். ஆனா சண்டால தெரியாது அப்படி செய்யவில்லை. கடகால எடுத்து கடகால சுத்தி கட்டி கழுப்புறத போடுறான்டா தம்பி. ஓயப்பா கடகால கட்டி கழுப்புறத போட்டா வச்சு வச்சு கீச்சு போட்டா நாளை குபீர்னு பத்திக்கோ. அப்ப ராஜாக்கள் அங்கே இறந்துருவாங்க. அப்படி ஒரு திருட்டு எண்ணம் அந்த நாட்டை நம்மளே ஆளலாம். ஆமா அப்படி வந்தோடனே ஊசத்து கொட்டா அப்படி இருந்தோடனே அறுக்குமலை ஏற்படுத்தினான். அந்த அறுக்குமலை விரோத பொருட்கள் அது என்னன்னா அரக்கு மெழுகு பொங்கலும் வெடிவுப்பு சரவத்தி கந்தகம் பெட்ரோல் அறுக்குமாலை கட்டி வந்திருக்காங்க. ஆமா ஓஹோ ஏற்பாடு செய்து அவிராஜல வர வேண்டும் என்று நிருபம். அப்ப நாங்க 5 பேர் போனோம். 5 பேர் போனோடனே அறுக்குமலை புற வைத்து தம்பி ஒத்தி வச்சுக்கிட்டு போட்டான். ஒத்தி வச்சுக்கிட்டு உடனே குபிரி பத்து விட்டது உடனே அப்ப என்ன செய்து எப்படி அண்ணன் தானே தொழிலும் அம்மா தானே தொழிலும் தம்பி தம்பிமார்கள் முதுவிலும் ஏந்து கொண்டு நேரம் எங்க சென்று இடுமாவனம் சொல்றீங்க. ஆமா அது இடுமாவனம் சென்று அங்க ஒரு அரக்கன் ஆமா அவன் பேரும் இடுமாசூரன். ஆமா இடுமாசூரன். ஆமா இடுமன் இடும்பி 2 சூரர்கள் அது இருக்கும்போது அண்ணன் தங்கச்சி ஆமா அவளை திறந்தோறும் நர்மா புசுவாங்க மனிதர்களை சாப்பிடுற வேலை அவங்களுக்கு. ஆமா அப்ப வனத்துல கால வைக்கும்போது கால வச்ச உடனே நர்மா வாசனை அடிச்சு விட்டது. அந்த இடும்பிக்கு இடுமனுக்கும். ஆமா அப்ப இடுமன் பார்த்தான் தங்க நம்ம வனத்தில் நரமா வாசனை அடிக்கின்றது அது யார் என்று போய் பார்த்துட்டு வா அப்படின்னு ஓடி வந்தப்ப ஓடி வந்த என்ன பார்த்த உடனே அவன் அப்படியே கப்பு நின்று விட்டான். ஆமாடா கப்பு நின்று உடனே அவ பார்த்தா ஏன் மேல பார்த்து ஆசை வச்சு விட்டா அந்த இடிமே. ஆமா ஆசை வச்ச உடனே அவ என்ன சொன்னா ஐயா ஐயா உங்க மேல பார்த்து நான் ஆசை வச்சு விட்டு ஆசைப்பட்டுட்டேன். ஆமா நீதான் எனக்கு திருமணம் செய்ய வேண்டும் அப்படி சொல்ல அப்ப நான் சொன்னேன் ஐயா அம்மா எனக்கு மூத்தவர் இருக்க மூத்தவர் அண்ணன் மூத்தவர் எங்க அண்ணன் இருக்க இந்த இளையான் திருமணம் செய்ய மாட்டேன். தங்கவேல புரியுதாடா? அந்த பொண்ணு வந்து ஆசைப்பட்டுருச்சு. ஆமா அதுல அந்த ஐயா என்ன சொன்னாரு, எனக்கு அண்ணன் ஒருத்தர் இருக்கிறான், நான் இளைய திருமணம் செய்யக்கூடாது ஆமா அப்படின்னு இவர் சொல்லிட்டாரு. ஏன்டா அண்ணன் இருக்கும்போது தம்பி கல்யாணம் இல்லாமா முடியாது தானே? அப்படியே அப்படி பண்ற நீ ஜெய் என்னடா அவ பார்த்தா அது இடிமின்ன செய்தா. அப்ப என் அண்ணன் கால பிடித்தாள். ஐயா தம்பி இருக்காரு பாரு பீமாச்சால பார்த்து ஆசை வச்சுட்டு நீங்க திருமணம் செய்ய வேண்டும் திருமணம் செய்ய வைக்க வேண்டும் அப்படி சொல்ல அப்ப அண்ணன் பார்த்தா அடே பீமா ஏன் நல்ல பொண்ணை திருமணம் செய்ய மாட்டேன் அப்படி கேட்க அப்ப நான் உரைத்து அண்ணா நீ இருக்க
இந்த இளைவன் திருமணம் செய்யலாமா கரெக்டாதான் கேட்டுக்கிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்ப பார்த்தார் இதான ஒரு சந்தேகம் இருக்கு பாரு முருங்கை மரம் இந்த முருங்கை மரத்துக்கு நான் காப்பு கட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த பொண்ணு கட்டி தாலி கட்டுறான் அப்படியே திரும்ப உங்க அண்ணன் சொல்லிட்டாரு ஆமா சொன்ன உடனே அப்ப எங்க அண்ணன் பார்த்தா அந்த முருங்கை மரத்துக்கு காப்பு கட்டின உடனே அதுக்கு பேர் தான் கல்யாண முருங்கை மரம் கல்யாணம் முருங்கை மரம் அப்படியே அது இனிமே கைத்துல தாலி கட்டி தம்பி அங்க குடி கொலவாயி தம்பி அங்க ஒரு புள்ள ஒண்ணு பேசிட்டு தம்பி நானு அந்த இனிமே திருமணம் செய்து அந்த காட்டிலே இவங்க 2 பேரும் சேர்ந்து அங்கேயே ஒரு புள்ள பெற்றுட்டாங்களாடா குழந்தை பெற்றுட்டாங்க அப்புறம் பேச்சல பெற்று வைப்பாங்க அப்படியே திருமணம் செய்து அங்கே ஒரு பிள்ளை வைக்க பாரு அவன் பேரு கொடார் கஜன் ஆமா கொடார் கஜன் அவன் அங்கே விட்டு எங்க சென்றோம் முன்னூத்தி மங்கலம் ரெண்டு 300 வீடு தான் இருக்கும் முன்னூத்தி மங்கலம் 300 வீடு தான் இருக்குமா ஆமா ஐரு ஆமா அங்க இருக்கிறவங்க எல்லாம் பிராமணர்கள் ஆமா ஐரு இருப்பாங்க ஆமா நான் எந்த வடிவத்துல போனோம் எந்த வடிவத்துல பிராமண வடிவம் ஐரு வடிவத்துல போனீங்க ஆமா அங்க போன உடனே நாங்க அடிக்கலமா இருந்தோம் பாரு ஆமா அந்த வீட்டுல அங்க ஒரு பக்காசுர அரக்கன் அந்த முனித்த மகத்துல அங்க ஒரு சூரன் ஆமா அவன் பேரு பக்காசுரன் ரைட் அப்படி என்ன வேணும் கேட்டா தினந்தோறும் 62 சாதம் 120 மாடு ஓட்டிட்டு போற நாளு அதெல்லாம் அவன் அடிச்சு சாப்பிட்டுருவானோ ஓயப்பா 62 சாதம் 120 மாடு ஓட்டிட்டு போற ஆளு இதெல்லாம் அடிச்சு சாப்பிடறானா அந்த பக்காசுரன் அப்பா அப்ப நாங்க போய் அடிக்கிற மாதிரி இருந்து பாரு அன்னைக்கு அவங்க வீட்டு வீதம் அவன்டா அப்படி இருக்கும்போது அது அவங்களுக்கு இருப்பதோ ஒரே ஒரு பிள்ளை ஆமா அவ பார்த்தா பேச்சு அவ பார்த்தாங்க அந்த அம்மா அழிவு கொண்டே இருந்தாங்க அப்ப எங்க அம்மா பார்த்தாங்க அம்மா ஏமா அழிவுறீங்க என்ன காரணம் அப்ப கேட்டாங்க இத இருக்கிற என் நாட்டுல ஒரு பக்காசுரன் தினந்தோறும் ஒரு வீட்டுக்கு ஒரு நாளைக்கு வீதம் ஆமா அப்ப இன்னைக்கு எங்க வீட்டுல வீதம் அப்ப பார்த்தா எனக்கு இருப்பதா ஒரு பிள்ளை அவனை அடிச்சு சாப்பிட்டு அமிச்சா அதனால வசனமா அழுகிறோமா அப்படி சொல்ல அப்ப பார்த்தா எங்க அம்மா அம்மா நீ அழிவாத எனக்கு 5 புள்ள இருக்கு எனக்கு 5 புள்ள ஆமா 5 புள்ளைல எதுனா ஒரு புள்ள போகட்டும் ஓ புள்ளை உங்க வச்சுக்குமா 5 புள்ள ஏன்னா ஒரு புள்ள போகட்டும் புள்ளி பத்திரமா வச்சுக்குமா அப்படி திருக்கோவில் ஆத்துல சொன்னாங்க பள்ளி பொறுத்து போப்பா நாளைக்கு உன் மரும கொண்டு 2 பள்ளியும் பார்த்தாங்க அப்ப என்ன நினைத்தார்கள் ஓட்டிக்கிட்டு பக்கத்துல இருக்கான் பாரு அவரு இடத்துக்கு சென்று அப்ப அந்த 65 சாதத்தை பார்த்துட்டு அவர் என்ன செய்தான் ஒரு கை கண்டது ஆலாமரம் கை கண்டது ஆலாமரம் அந்த ஆலாமரத்தை வேறோடு புடிங்கி அடியும் முனையும் கடிச்சிட்டு அதனால பல்லு வளர்க்குறான்டா தம்பியாவா இவரு அந்த 60 சாதத்தியா 120 மாடு ஓட்டு போனாரு பாரு அந்த பக்காசுர பாத்துட்டா ஓ நமக்கு சாப்பாடு வந்து விட்டது அப்படின்னு கை கேட்டது ஆலமரத்தை புடுங்கி அடி முனை சரிச்சிட்டு பல்லு வளர்க்குறானா அப்படி ஏன்டா அந்த 60 சாப்பாடு சாப்பிட மாட்டான் அப்ப நானே பார்த்து அந்த 60 சாதத்தை பார்த்து எனக்கு பசி அதிகமா விட்டுது அப்ப நான் என்ன செய்து ஒரு பெருத்த வட்டப்பாறை அந்த வட்டப்பாறை கடைச்சு 60 சாதத்தையும் 3 உண்டு செய்து அவன்டா அந்த 60 சாதத்தையும் 3 உண்டு செய்தீங்களா ஆமா 2 உண்டு எடுத்து எங்க அண்ணனையும் எங்க அம்மா நினைச்சு போட்டு ஏண்டா இந்த சாப்பாடு கிடைச்சது யாரால அந்த பக்காசுரனால அவனை மறக்கலாமா அப்படின்னு 3 உண்டு எடுத்து போட்டோம் பாரு தொண்டையில போய் அடிச்சுக்கிச்சு ஆமா அப்ப பக்காசுர பார்த்தா அம்மா நினைச்சு ஒரு உண்டு படி உள்ள போயிடுச்சு ஆமா உங்க அண்ணன் நினைச்சு ஒரு உண்டு படி உள்ள போயிடுச்சு ஆமா அந்த பக்காசுர நினைச்சு உண்டு போட்டு உள்ள இறங்கலையா தொண்டையில அடிச்சுக்கிச்சு தொண்டையில அடிச்சா அப்படிதான் பண்ணீங்க அப்ப பார்த்தா பக்காசுர நம்மளுக்கு வந்த சாதத்தை ஏதோ ஒரு சிறுபை சாப்பிடுறானே அவரு உயிரோடு விடக்கூடாது உடனே ஓடி வந்து இந்த கைத்து புரியடி இருக்கு பாரு இந்த கைத்து புரியடியா நோய்க்கு ஒரு குத்து விட்டாண்டா
அப்பதான் அந்த சாதமே உள்ள போச்சு. பாரு அவன் அடிச்ச அடியில அந்த சாதம் உள்ள போயிட்டாண்டா. ஒரே குத்து. அவன் பார்த்தான். அத பக்கத்துறனுக்கும் எனக்கும் கடுமை நடந்து அவன் அங்கேயே மறைச்சு விட்டு நேரம் முன்னுக்கு வந்து போனேன். அவ பாஜக நிருபம் வந்தது. பாஜாலுக்கு செய்ய வரும், பாஜாலுக்கு செய்ய வரும். ஆமா அப்படி நிருபம் வந்துச்சு. ஆமா அப்ப என் தம்பி இருக்கான் பாரு. ஆமா அர்ஜுனன். ஆனா நாயகம் என்ன? ஆமா அர்ஜுனனும் நாங்கள போய் அது வளைவல வளைத்து மச்சுக்குடி அறுத்து பாஜால கரை முடிச்சுட்டு போயிலே இருந்தோம். அவ துரியோதன பார்த்தா நம்ம பாஞ்சு நம்மளுக்கு வந்து பாஞ்சாலிய ஏதோ பாப்பா இட்டு போறானே. ரெண்டு பேரும் நம்ம ஊர் நாட்டு மகாராணி இட்டு போறாங்க அப்படின்னு ஏழு சுத்தில அப்படி கட்டினா அவனு விடவே கிடையாது அப்படின்னு இந்த மாதிரி சுத்தா வர கம்பத்தை பிடிங்கி 100 பேர்த்த அடிச்சு அவ தாத்தா பார்த்து கேட்டானுங்க. ஐராஜாக்கள் அரக்க மலை ஏறவில்லை. ஆமா அது நாடகம் பார்த்து நாடகம் மறுத்து விட்டா. அவர் என்ன செய்தான்? சண்டை முடிஞ்சு அண்ணனுக்கு 31 நாளாவது வட்டம். அதனால அண்ணா தர்மராஜா இருக்கார். நான் தனிமே போக கூடாது. என் மனைவி கமலவனை அழைத்து அதுக்கப்புறம் போக வேண்டும். இப்படியாக பீமேந்திரன் மனைவி அழிக்க இதை கமலை தரித்திருப்பார்.